ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடு கட்டுறப்போ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வைக்கிறப்போ நமக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் ப்ளக் பாயிண்ட் வைக்கிறோம், எங்கே சுவிட்சஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம ஒன்ஸ் அது எல்லாமே கன்சீல் தான் பண்ணுறோம். அப்போது நம்ம செவத்துக்குள்ளே தான் எல்லா லைன்ஸும் போகுது. அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு வேளை ஒரு இடத்துல விட்டுட்டோம், தவற விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மறுபடியும் அந்த இடத்துல நம்ம கன்சீல் பண்ண முடியாது. ஸோ அப்போது அங்கே நீங்கள் வெளியில் வீட்டுக்கு வெளியில் அதாவது செவத்துக்கு மேலே அதை பைப் லைனை கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது தேவையில்லாத ஒன்று, அது பார்க்குறக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்காது. ஸோ அப்போ நம்ம எந்தெந்த இடத்துலலாம் பாயிண்ட்ஸ் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான டயக்ராம் வரைஞ்சிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் டயக்ராம் ஒரு சின்ன வீடு, ரொம்ப ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடு கட்டுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறோம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் டிராயிங்கையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த ப்ளக் பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு போர்ட்டிக்கோவில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருப்போம். ஓகே, அந்த லைன்ஸ் எல்லாம் வெளியில் இருக்கிற அவுட் சைட்லாம் வைக்க என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம பல்புக்கெல்லாம் லைன்ஸ் அந்த சுவிட்சஸ் கொடுத்துருப்போம். இப்போது ஒரு வேளை நம்ம அந்த ஃப்ரண்ட் எஞ்சில் 2 சைடு இருக்கும். இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதில் வீட்டுக்கு 2 சைடு ஃப்ரண்ட் எஜ் கொடுத்துருப்போம். ஓகே, 2 சைடு நமக்கு பேக்காக கொடுத்துருப்போம், ஃப்ரண்ட் ஏஜ் 2 சைடு கொடுத்துருப்போம். அப்போ அந்த 2 சைடில் எங்கேயுமே நமக்கு ப்ளக் பாயிண்ட் இல்லை, போர்ட்டிக்கோல மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒருவேளை அந்த சைடு நம்ம ஏதாவது அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எந்த ப்ளக் பாயிண்ட் இருக்காது, எக்ஸ்டென்ஷன் கேபிள்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு ப்ளக் பாயிண்ட் வைக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ எந்த இடத்துல ப்ளக் பாயிண்ட் வைக்கிறது அதை ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்க மாதிரி ப்ளக் பாயிண்ட்லாம் தேவை கிடையாது. இப்போ வெயிலில் காயிற மாதிரி ப்ளக் பாயிண்ட் சுவிட்சஸோ வைக்க வேண்டியதில்லை. ஆனால் எல்லா இடத்துலையுமே சுவிட்சஸ் வச்சிங்க அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா காஸ்ட் அதிகமாகும். நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் கணக்கில் தான் நம்ம பேசுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறைய இடத்துல ஒயர் இழுக்கிறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாகும். அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸி அக்சசபிளாக நிறைய இடத்துல பாயிண்ட் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது அதே மாதிரி லைட்டு கண்ட்ரோல் ஒரு இடத்துல வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பாக்ஸ் ஒரு 5-8 சுவிட்சு அந்த மாதிரி ஒரே பாக்ஸில் வச்சு நம்ம லைட் கண்ட்ரோல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஆனால் நம்ம ப்ளக் பாயிண்ட் வைக்கிறது கொஞ்சம் 2-3 இடத்துல வைக்கணும். அதே மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ இப்போது ரொம்ப அவுட் சைடில் இருக்கிற ஒரு சுவிட்ச், ஒரு லைட் இருக்குது அப்படின்னா அந்த லைட்டை நம்ம கண் பார்வையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். சும்மா நம்ம இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறப்போ நம்மளே சுவிட்ச், எந்த சுவிட்சு அந்த லைட்டுக்கு தான் தெரியும். இப்போ வேறு யாராவது போட்டாலும் நம்ம அந்த சுவிட்சை போட்டு பார்த்தா அங்கே லைட் எரியுதா இல்லையான்னு பார்க்கவா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம இங்கே சுவிட்ச் வச்சுருக்கிறோம், ரொம்ப தூரம் தள்ளி அந்த லைட் இருக்குது அப்படின்னா நமக்கு அது எரியுதா எரியான்னு தெரியாது. ஒவ்வொரு தடவையும் ஒரு சுவிட்சை போட்டுட்டு போய் பார்த்துட்டு எரியல அடுத்த சுவிட்சை போடு அப்படிங்கிற இது வந்துடக்கூடாது. ஸோ அதையெல்லாம் பார்த்து தான் வைக்கணும். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல நான் விசிட் பண்ண இடத்துலையுமே என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் நமக்கு சுவிட்சு ஒரு இடத்துல இருக்குது, லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஷேடோ போர்ஷனில் இருக்குது, அந்த சைடு இருக்குது. ஓகேங்களா, நம்ம இங்கே சுவிட்சை போட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்க்கணும். அப்போ சுவிட்ச் லைட் எரியுதா இல்லையா, எரியலையா வேறு சுவிட்சை போட வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு தெரியும் எந்த சுவிட்சு எந்த லைட்டுக்கு அப்படின்னு தெரியும். பட் ஆனால் புதுசாக யாராவது போடுறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதையெல்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இழுக்கிறப்போ கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து தான் இழுக்கணும். ஸோ இது பேசிக்கான விஷயமாக தான் தெரியும். ஆனாலும் பின்னாடி என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சிருக்கலாமே, இல்லை இந்த இடத்துல ஒரு லைட் சுவிட்ச் வச்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் ரீஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். நீங்கள் பண்ணுறப்பே பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் கண்ணாப்பின்னா நிறைய சுவிட்சஸோ நிறைய ப்ளக் பாயிண்ட்ஸை வச்சிங்க அப்படின்னா காஸ்ட்டும் அதிகமாகும். அதையும் கவனமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.